தலைவரோட கூலி படம் பல எதிர்பார்ப்புகளுக்கு பிறகு ஆகஸ்ட் 14 அன்னைக்கு வெளியாக போகுது. இந்த கூலி படத்தோட சேர்ந்து வார் 2 படம் இணைஞ்சு வெளியாக போகுது. இப்போ ரசிகர்களுக்கு மத்தியில் இருக்கிற ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, இந்த இரண்டு படங்களோட கலெக்ஷன் எப்படி பிரிய போகுது அப்படின்னா, முதல் நாள் கலெக்ஷன் ரெண்டு படங்களுக்கு ஏதாவது படங்கள் அடி வாங்குமா, இல்லை எல்லாத்துக்குமே நார்மலாக கிடைக்குமா அப்படின்னு. ஸோ அந்த ஒரு வகையில் கூலி படத்துக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்குது. என்ன அப்படின்னா, கூலி படம் மேஜராக தமிழ்நாட்டில் தான் ரிலீஸ் ஆகும் சவுத்தில். ஸோ தெலுங்கில் தான் என்டிஆர் இருக்கிறனால அங்கேயும் ஒரு மிகப்பெரிய ரிலீஸ் நமக்கு கிடைக்காது. தமிழ்நாடு தேட்டர் இருக்கக்கூடிய ஒரு ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, மார்னிங் 4 o'clock ஷோ நமக்கு கிடையாது. வாரிசு துணிவு இஷ்யூ நடந்ததுலேருந்து இந்த ஒரு ப்ராப்ளம் தமிழ் ரசிகர்களுக்கு இருக்குது. அதனால மார்னிங் ஷோ நமக்கு தான் கிடையாது. பட் ஆனால் நம்மளுடைய வார் 2 படத்துக்கு தெலுங்கு அதே மாதிரி மிச்ச இடங்களில் மார்னிங் ஷோஸ் இருக்கும். ஒரு ஷோஸ் நமக்கு இல்லாதனால நம்மளோட கலெக்ஷன் அஃபெக்ட் ஆகும். இதனால நம்ம டீம் கூலி டீம் ஏங்கனே நம்ம தமிழக அரசிட்ட மார்னிங் 4 o'clock ஷோ கேளுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. பட் நான் கவர்மெண்ட் அலோவ் பண்ணல. அதுக்கப்புறமா இப்போ இந்த மாதிரி ஒரு இஷ்யூ இருக்குங்கனால மார்னிங் 4 o'clock ஷோ வேண்டாம், 6 o'clock ஷோவாக எங்களுக்கு அலோவ் பண்ணுங்க. அப்போ நாங்கள் ஓரளவு ஈக்குவலைஸ் பண்ணிடுவோங்கிற மாதிரி நம்ம கூலி டீம் ரெக்வஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி தலைவரும் பர்சனலாக ஸ்டாலின் அவர்கள்ட்ட ரெக்வஸ்ட் பண்ணியிருக்காங்கிறாங்க. பார்க்கலாம், எங்களுக்கு ஒரு 4 மணி ஷோ இல்லை 6 மணி ஷோ கொடுங்கன்னு. என்னை கேட்டிங்கன்னா, வாரிசு துணிவில் ஏதோ அடிச்சுட்டு தெரிஞ்சாங்க, அதுக்கு நம்ம படத்துக்கு என்னங்க இருக்குது, நம்ம படத்துக்கு அவங்க கொடுக்கலாம் அப்படிங்கிறத நம்மளோட கருத்து. உங்களோட கருத்து என்னங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்க. டடா பை.